அப்போ வந்து ஒரு நாள் கேத்துகிரி மன்னன் என்ன பண்ணார், அரச சபையில் சங்கீத நிகழ்ச்சி நடந்தது. அப்போது ஒரு துறவி வந்து நம்ம விவேகானந்தர் அங்கே இருந்தார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னார். அவர் நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னார். ஒரு மகான் வந்து கேத்துகிரி முழுவதும் விவேகானந்தர் தமது சங்கீத நிகழ்ச்சிக்கு வர மறுத்ததை கேள்விப்பட்ட ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் மேன்னு சொல்கிறாங்க, வரலையே அப்படின்னு சொல்லி அவர் வசனப்படுறா அந்த லேடி. அப்போ அவர் சொல்கிறா, என்ன அவர் சங்கீதம், பிரபு எந்தன் கூரைகளை மனதில் கொள்ளாதே, சமபாவம் என்பது பண்பல்லவானி, திருவுளம் கொண்டார் என்னை கரை சேர்ப்பார், வழிபடும் சீலையார் எழுந்தருளுவதும் சக்தியாய் உயிரை வதைப்பதும் மாய்ப்பதும். கத்தி தானே மாய்க்குது. ஒரே இரும்பு என்பதை உண்மை பாரிச மணியால் தொட்டால் இரண்டும் ஒன்று போல் பொன்னாக ஆவதும் உண்மையே அப்படின்னு சொல்கிறார். பரிசமணியின் மனதில் வேற்றுமை உணர்வே கிடையாது. புனிதமான கங்கையில் அவர் படி இழிந்த நீரும் களிகாலில் களி, புனித நீரும் களிகாலில் கழிகின்ற இழிந்த நீரும் இன்னருள் கங்கையில் இணைகின்ற போது பேதமுற்றும் நீங்கி புனிதமாகுமே. அதுதான் சுருக்கி இப்படி அவள் சொன்னது அப்படியே போட்டுட்டாங்க. பிறகு எதிர்பிறகு நாங்கள் கூடாது சமபாவனை இருந்து கொஞ்சம் பண்பங்களா நீ அப்படி தானே நினைக்கணும் எல்லாத்தையும். அப்போது உடனே பண்ணுறார். அவருடைய அந்த 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 அங்கி போட்டிருக்காங்க, அந்த மீனை தொட்டு கண்ணில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து வேணுமா வேண்டாம் 3 ஓகே. அந்த லேடி சொன்னது அவர் மனசில் பதிஞ்சு போச்சு. உடனே நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற. நம்ம அப்போ தனித்தாக பிரித்து தானே பார்த்தோம் அந்த லேடியை. எல்லாம் உயிர் என்னன்னு பார்க்கலையே. அருகில் உள்ள அறையில் தான் விவேகானந்தர் தங்கியிருந்தார். இது பார்க்குறியா? அருகில் உள்ள அறையில் தான் விவேகானந்தர் தங்கியிருந்தார். இந்த பாடலின் ஆழ்ந்த கருத்து அவரை சிந்தனையில் ஆழ்த்தியது. இதுதான் என் துறவு நிலையா? நான் ஒரு துறவி. வெற்றிமை காணும் மனம் என்னிடம் இருப்பது தகுமா? ஒரு நடனமாதி என்பதற்காக அந்த பெண்ணை பார்க்காது இருப்பது சரியாகுமா? எங்கும் இருப்பது இறைவனே என்றால், அந்த அனுபூதி எனக்கு இருப்பது உண்மை என்றால், நான் யாரையும் ஒதுக்கக்கூடாதே. இத்தகைய முடிவுக்கு வந்த விவேகானந்தர் உடனடியாக சென்று சங்கீத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவரும் போய் கலந்துட்டார். அப்புறம் இது இன்னொன்று ஒரு ஊரில் மக்கள் விவேகானந்தரின் கூட்டமாக வந்தார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அப்புறம் நம்புவதற்கெண்டே எல்லாம் அவங்க அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்த உடனே விவேகானந்தரின் வார்த்தைகளிலேயே அந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்போம். நம்புவதற்கே கடினமாக இருக்கிறது. ஆனால் 3 நாட்கள் இரவும் பகல் எனக்கு ஒரு கணம் கூட ஓய்வே கிடைக்கவில்லை. தூக்கம் உணவு எதுவும் கிடையாது. யாரும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நானும் பேசிக்கொண்டே இருந்தேன். 3ஆம் நாள் இரவு வந்தது. அநேகமாக எல்லோரும் போய்விட்டார்கள். அப்போது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருவர் என்னிடம் வந்தான். சுவாமிகளே, 3 நாட்களாக உணவோ உறக்கமோ இல்லாமல் நீங்கள் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். 3 நாளாக சாப்பிடாமல் பேசிகிட்டு இருந்திருக்கார் எல்லாம். என் மனம் வேதனையில் துடிக்கிறது. பசியும் களைப்பும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கவில்லையே என்று பரிவுடன் கேட்டான். அவனது அன்பு என்னை நெகிழ செய்து. சாப்பிட ஏதாவது நீ தருவாயா என்று அவனிடம் கேட்டேன். தர வேண்டும் என்றுதான் என் இதே எங்கிறது. ஆனால் என்ன செய்வேன்? நான் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவன், செக்கிலியன். நான் சப்பாத்தி செய்து உங்களுக்கு தர முடியாது. மாவும் மற்ற பொருட்களும் கொண்டு வருகிறேன், நீங்களே செய்து சாப்பிடுங்கள் என்றான். அதற்கு நான், பரவாயில்லை, நீயே செய்து கொண்டு வா, நான் சாப்பிடுகிறேன் என்றேன். அவன் நடுங்கி போனான். செக்கிலியனான அவன் ஒரு துறவிக்கு உணவளித்தது தெரிந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான். ஏன், நாடு கடத்தவே செய்வார்களாம் அந்த காலத்துலலாம். நீ இந்த ஊரில் இருக்காத ஓடி போகணும். தண்டனை கிடைக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன். எனக்கு தண்டனை கிடைத்தா என்ன பண்ணணும்னா, உனக்கு கிடைக்காமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன்னுட்டார். எனது உறுதியை கண்டு அவ்வளவா நம்பவில்லை. இருந்தாலும் என் மீது உள்ள அன்பு காரணமாக சப்பாத்தி கொண்டு வந்தால் நானும் சாப்பிட்டேன். தேவ தலைவனான இந்திரன் ஒரு தங்க குவளையில்
தேவாமிர்தத்தை தந்திருந்தால் கூட அது கூட இவ்வளோ ருசித்திருக்காது என்றே எனக்கு தோன்றியது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததான். என் நெஞ்சம் அன்பாலும் நன்றியாலும் நிறைந்தது, கண்கள் கண்ணீரை பொழிந்தது. இதற்கிடையில் விவேகானந்தர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவனிடமிருந்து உண்பதை கண்ட சிலர் உயர் ஜாதியினர் ஆத்திரமடைந்தனர். விவேகானந்தரிடமே சென்று அதனை கேட்டாங்க. நீங்கள் என்ன 3 நாட்கள் தொடர்ந்து பேச வைத்தீர்கள்? இடையில் நான் ஏதாவது சாப்பிட்டேனா, ஓய்வு எடுத்தனான்னு கேட்டீர்களா? நீங்கள் பெரிய மனிதர்கள், உயர்ந்த ஜாதியினர். ஆனால் இங்கே பாருங்கள், தனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் மனிதநேயம் என்ற ஒன்றின் காரணமாக எனக்கு உணவு கொண்டு வந்து தந்தான். இவன் பெரியவனா நீங்கள் பெரியவங்களான்னு கேட்குறாரு. இவனை தாழ்ந்த ஜாதியினன் என்று ஒதுக்குவது உங்களுக்கு வெட்கமாக இல்லை அப்படின்னு கேட்டார். விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி வந்த நாட்களில் பிச்சை எடுத்து கிடைக்கின்ற உணவையே தான் இந்த காலத்தில் தான் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவருக்கு வியாதியே வந்து செத்து போனார். ஒரு நாள் அவருக்கு தோன்றியது, எனக்கு உணவு தரும் ஏழைகளுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறார். மைசூர் மகா என்ன பயன்? அவர்கள் ஒடிப்பிடி அரிசி மீதம் பிடிக்க முடியுமானால் சொந்த குழந்தைகளுக்கு அது ஒரு நாள் உணவாகுமேன்னு நினைக்கிறார். அவர் குழந்தைகளுக்கு போய் சேருமே, அதெல்லாம் போகட்டும். இந்த உடலை காப்பாற்றி நான் என்ன ஆக வேண்டும்? இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன்னு தீர்மானம் செய்து கொண்டார். அப்புறம் இந்த எண்ணத்துடன் ஒரு காட்டிற்குள் நுழைந்து ஆகாரம் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் நடந்தார். மாலை வந்தபோது மயக்க நிலையில் மரம் ஒன்றில் சாய்ந்து பகவானை தியானிக்கலானார். சிறிது தியானம் கலைந்த போது, ஆகா, அதோ தெரியும் 2 கனல் துண்டுகள். அவை சந்தேகமில்லை, புலியின் கண் தான். புலியும் நிற்கிது. அதோ அந்த கண்கள் நெருங்கி வந்தன. இதோ வந்து விட்டன. விவேகானந்தனின் உடலும் சரி, உள்ளமும் சரி, இம்மி கூட அசையவில்லை. ஏன்னா அவர் தான் டயர்டாக இருக்கிறாரு. வந்து கொண்டிருந்த புலியை ஏனோ அவருக்கு சற்று தூரத்தில் படுத்து கொண்டது. அது பேசாமல் படுத்துக்கிச்சு. புலியை அன்புடன் நோக்கினார் விவேகானந்தர். சரிதான், என்னை போல் இந்த புலியும் பட்டினி கிடந்ததாக தெரிகிறது. இருவரும் பட்டினி. இந்த உடலால் உலகுக்கு எந்த நன்மையும் விளையும் என்று நான் தோன்றவில்லை. எனக்கு இந்த புலிக்காவது பயன்படுத்தும் என்று மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டார். அமைதியாக அசைவின்றி தம்மை மரத்தில் நன்றாக சாய்த்து கொண்டார். கண்களை மூடி இதோ இப்போது புலி என் மீது பாயப்போகிறது என்று நினைத்தபடி அழுந்தார். 2 கணம், 1 நிமிடம் நேரம் கடந்தது. புலி பாய காணோம். சற்றே சந்தேகம் எழுந்தது. கண்களை திறந்து பார்த்தார், அங்கே புலியே இல்லை. அது சென்று போயிடுச்சு. ஆஹா, பரம்பொருள் தம்மை எப்படியெல்லாம் காத்து வருகிறார் இந்த கடவுள் என்பதை அகம் உருகி நினைத்து பார்த்தார். எல்லாம் நிச்சயமாக செஞ்சால் எல்லாமே நடக்குது. ஆனால் அது மட்டும் நிச்சயம். அன்றைய இரவு அங்கேயே ஆத்ம சிந்தனையில் ஆழ்ந்தார். பொழுது விடிந்தது. உடம்பும் மனமும் ஒரு புது ஆற்றலை தந்தது. அவருக்கு சாப்பிடாமலே புது ஆற்றலை கொடுத்தது. மைசூர் மாகாண தீவானான சேஷாத்ரி ஐயர் ஒருத்தர் இருந்தார். 3-4 வாரங்கள் தங்கினார் விவேகானந்தர். மைசூர் அரச சபையின் முக்கிய பிரமுகர்கள் பலரை அங்கே அவரால் சந்திக்க முடிந்தது. மதம் என்ற எல்லையை கடந்து அனைவரும் விவேகானந்தரை நேசித்தனர். மதங்கிறதெல்லாம் தெரியாது, நீ இந்து மதத்தில் வந்தியா, வா இவங்களோடு சேரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க அவரை. மைசூரில் மாநில கவர்னர் இவர் இந்து மதத்தை தான் எடுத்திருக்கிறாரு. இந்தியான்னு தான் இந்து மதம் தான். அந்த மதத்தை ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க இந்த கருணாநிதி இவங்கெல்லாம். அது என்ன, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை யாரையும். மைசூரில் மாநில கவுன்சிலர்களுக்கு ஒருவர் அப்துல் ரஹ்மான் விவேகானந்தருக்கு குளிராலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தது கண்டு அவர் வியந்தார். இந்த குரான் குளிர்னு படிச்சுட்டார். குரானிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தது. அவருக்கு குரான் உபதேசங்களில் இருந்த சில சந்தேகங்களில் விவேகானந்தர் தீர்த்து வைத்தார். அவரே தீர்த்து வைக்கிறார். எல்லாம் படிச்சிருக்கேன் நான், படிக்காது எதுவுமே கிடையாதுன்னார். படிக்கணும். விவேகானந்தரின் ஆழ்ந்த அறிவை, உன்னதமான லட்சியங்களை நடத்தியவர் அவரை மைசூர் மகாராஜாவான சாம ராஜேந்திர உடையாருக்கு அனுபவம் செய்து வைத்தார். அரண்மனையில் தங்கினார். விவேகானந்தருடன் எந்த அளவு நேரத்தை செலவிட்டார் அந்த மன்னர் சுவாமிஜி. மன்னர் கேட்கார், சுவாமிஜி, எனது அரச சபையினரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்குறார் விவேகானந்தர். மன்னா, நீங்கள் பரத்த இதையும் படைத்தவர். ஆனால் துரதிர்ஷ்டமாக உங்களை சூழ்ந்துள்ளவர்கள் மற்ற அரச சபையினரை போன்றவர்கள் தான். அதாவது அவர்களை பற்றி பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களை பற்றி வேணால் சொல்லலாம், நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் அவங்களை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை சுவாமிஜி. எனது திவானியாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். அவர் அறிவுக்கூர்மை படைத்தவர் இல்லை. ஆனால் மகாராஜா, திவான் என்றாலே மன்னனை வஞ்சித்து ஆங்கிலேயனுக்கு பொருள் சேர்ப்பவர் தானே திவான் அப்படின்னு சொல்கிறார். இதன் பிறகு இந்த உரையாடலை நீட்டிக்கொண்டு போக விரும்பாத மன்னர் வேறு விஷயங்களை பேசினார்.
என் அன்புக்குரிய சுவாமிஜி, வெளிப்படையாக பேசுவது சில வேளைகளில் பிரச்சனை ஆகிடும். அரச சபை பிரமுகர்களின் முன்னிலையில் அவர்களை பற்றி இப்படி பேசினால் அவர்கள் யாராவது உங்களை விஷம் வைத்து கொன்று விடுவார்கள். அப்படி செயல்படட்டும், செய்யட்டும், உயிர் போய்விடும் என்று பயந்து ஒரு உண்மையான சன்னியாசி சத்தியத்தை நான் அதை எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். சன்னியாசி சத்தியத்தை என்ன இருக்கு வரவே மாட்டேங்க. சத்தியத்தை நான் இதுக்குள்ளேயும் ஒரு நோட்டு இருக்கு. சத்தியத்தை கைவிடுவானா அப்படின்னு சொல்கிறார். உண்மையான சன்னியாசி சத்தியத்தை கைவிடுவானா? அதனால மகாராஜா, ஒருவேளை உங்கள் மகனே நாளை என்னிடம் வந்து என் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம். உங்களிடம் இல்லாத குணங்களை எல்லாம் இருப்பதாக கூறி உங்களை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வானா? அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் அப்பாவை பற்றி கூட கேட்டால் நான் இப்படியெல்லாம் இந்திரன் சந்திரன் சொல்லுவேன்னா ஒரு நாள் நடக்காது. இந்தியாவிற்காக, இந்திய மக்களுக்காக விவேகானந்தர் என்ற உணர்ச்சி போல வேறு யாருமே கொண்டிருக்க முடியாது. விவேகானந்தரின் அன்றைய தோற்றம் அருகில் இருந்த அவருடைய சகோதர செயலரான துரியானந்தரின் மனத்தில் என்னவென்று என்றென்றும் மறக்க முடியாததாக ஆகிவிட்டது. இது சொல்லும்போது துரியானந்தரின் நிலைமை அவர் உணர்ச்சி பொங்க சொல்கிறார். இதயம் விரிந்துள்ளது, மிகவும் பறந்து விரிந்துள்ளது அவருடைய ஆற்றல். நான் உணர கற்றுக்கொண்டுள்ளேன். உண்மைதான் சகோதரா, நான் மிகவும் ஆழமாக உணர கற்றுக்கொண்டேன். அவரது குரல் தழுதழுத்தது. அவரால் வேறு எதுவும் பேச இயலவில்லை. சில நிமிடங்களுக்குள் அந்த ஒரு அசாதாரண நிலைமை நிலவியது. சுவாமிஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. இது சொல்லும்போது துரியானந்தரின் நிலை ஏறக்குறைய அப்படியே தான் இருந்தது. உணர்ச்சி பெருக்கின் அர்த்தத்தில் இது போயிருந்தார். மூடிய இமைகளுக்கிடையில் இடுக்குகளுக்கின் வழியே கண்ணீர் வழிந்தது. அவர் விட்ட ஆழ்ந்த அந்த பெருமூச்சு அங்கு நிலவிய அமைதி கலைத்தது. புத்தருடையது போலவே அல்லவா உள்ளன அவருடைய எண்ணமும் உணர்ச்சிகளும் வார்த்தைகளும் அப்படின்னு நினைக்கிறார். புத்தருடைய இது சுவாமிஜியுடைய இதெல்லாம் புத்தருடைய வார்த்தைகள் போலெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். என்னதான் என் மனதில் எழுந்ததுன்னு சொல்கிறார் அந்த துரியானந்தர். இந்த நிகழ்ச்சியை கூறும்போது பின்னாளில் நடந்த மற்றொரு சம்பவத்தை கூறுறார். அப்போது சுவாமிஜி பலராமின் வீட்டில் தங்கியிருந்தார். நான் அவரை காண சென்றபோது அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். நான் சென்றதை அவர் கவனிக்கவில்லை. அவரது சிந்தனை கலைக்க வேண்டாம் என்று அமைதியாக நின்றிருந்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மீராவின் ஒரு பாடலை அவர் மெல்லிய குரலில் பாடினார். பிறகு வராந்தா கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டார். முகத்தில் தமது கைகளை புதைத்தபடி நெஞ்சு வடிக்கும் துயரப்படியில், ஓ எனது துயரை யார் அறிவார், எனது துயரை யார் அறிவார் என்று அந்த பாடலை வரிகளை பாடினார். சுவாமிஜியின் சோகமும் துயரமும் அங்கிருந்த அத்தனை பொருட்களிலுமே சோகமாக்கியது போல் தோன்றியது. விவேகானந்தர் ஏழைகளுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் துடிதுடித்தார் என்றால் அது ஏதோ கருணை காரணமாக அல்ல, விவேகானந்தரின் நிலைமை அதைவிட உயர்ந்தது என்ற காரணத்தால் தான் என்று விளக்குவார் அகண்டானந்தர். அகண்டானந்தர்னு ஒருத்தர் இருக்கார். எல்லாம் பெரிய பெரிய சீடர்கள் தான். கொடீஸ்வரர் பிள்ளைங்க. அதாவது அனைத்து உயிர்களையும் தாமாக உணர்கின்ற நிலை அது. வேலூர் மடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று இதை பற்றி விஞ்ஞானந்தர்ங்கிறவர் சொல்கிறார். எல்லாரும் விவரங்கள்லாம் சீடர்கள் 16 சீடர்களை வச்சுட்டு போயிட்டார் அவர். அவ்வளோதான். வேலூர் மடத்தில் ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். திடீரென்று சுவாமிஜியின் தூக்கம் கலைந்தது. எழுந்து வராந்தாவில் நடக்க தொடங்கினார். அப்போது நான் சென்று, என்ன சுவாமிஜி தூக்கம் வரவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், இதை பாரப்பா, நன்றாக தூங்கி கொண்டு தான் இருந்தேன். திடீரென்று யாரோ என்னை பிடித்து தள்ளுவது போல் இருந்தது. என் தூக்கம் கலைந்தது. ஏதோ விபத்து நடந்திருக்கிறது, அதனால் தான் பலர் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று தோன்றுகிறது என்றார். எங்கோ ஏதோ விபத்து நடந்ததான், இவரது தூக்கம் கலைந்ததான், இது என்ன நடக்கக்கூடியதா என்று எனக்கு தோன்றியது. ஆனால் ஆச்சரியம், மறுநாள் காலையில் செய்தித்தாளை பார்த்தால் திடுக்கிடு செய்து வெளிவந்திருந்தது. சுவாமிஜிக்கு தூக்கம் கலைந்த அதே 2 மணி அளவில் பீச்சுக்கு அருகில் பீச்சு தீவுக்கு பக்கத்தில் ஒரு தீவில் எரிமலை வெடித்ததில் பலர் மரணம் அடைந்திருந்தனர். அவருக்கு தெரிவிக்கிறதா. நரம்பு மண்டலம் நிலநடுக்கத்தை அறிவதற்கான கருவியை விட சுவாமிஜியின் நரம்பு மண்டலம் அதை விட துல்லியமானதாக இருக்குது. நரம்புகள் மனிதன் எந்த நாட்டில் எங்கே துயரிட்டாலும் அது அவர் நாடி நரம்புக்கு போய் சேர்ந்துவிடும். தன்மான உணர்ச்சி விவேகானந்தன் ஒரு ஆழ்ந்த பண்பாக இருந்தது.
இணையற்று தங்கள் பாரம்பரியங்களை அறிந்தவராகவும் வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஒருமுறை விவேகானந்தர் நண்பரும் ஒருவரும் ரயிலில் பயணம் செய்தார். அப்போது டிக்கெட் பரிசோதகர் வந்தார். ஒரு வெள்ளையர் அந்த நண்பர் அந்த பெட்டியில் பயணம் செய்ய முடியாது என்று முரட்டுத்தனமாக கூறி அவரை பெட்டியும் படிக்கையும் வெளியேறுமாறு வற்புறுத்தினார். தனக்கு சாதகமாக ஏதோ ஒரு ரயில்வே சட்டத்தையும் கொண்டு வந்தார். நண்பரும் ஒரு ரயில்வே ஊழியர் தான். அத்தகைய சட்டம் ஒன்றும் இல்லை என்று கூறி வெளியேற மறுத்தார். தன்னை ஒரு இந்தியன் என்பதை கண்ட அந்த வெள்ளையனுக்கு கோபம் வந்தது. கடைசியில் விவேகானந்தர் தலையிட்டார். அதுவும் வெள்ளையனின் கோபத்தை தணிக்கவில்லை. அவன் ஆத்திரத்துடன் விவேகானந்தரிடம் இந்தியில் பேசினானான். நீ ஏன் இதில் தலையிடுகிறாய் அப்படிங்கிறார் விவேகானந்தர். முதல் வகுப்பு பயணியான ஒருவரை நீ என்று மரியாதை என்று அழைக்கிறீர்களே, நீங்கள்னு கூப்பிடணும், ஜீன்னு கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்றார். பிறரிடம் மரியாதையாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தவறு தான், பொறுக்கவும் எனக்கு இந்தி சரியாக தெரியாது, இதை பொறுக்கவும் எனக்கு அது பொறிக்க எடுத்து பேசவும் தெரியாதுன்னார். குறுக்கிட்டு இந்தி சரியாக தெரியாது என்கிறீர்கள், ஆனால் இப்போது உங்களுக்கு உங்கள் தாய்மொழியான ஆங்கிலமும் தெரியாது என்று இவர் எல்லோருமே அப்படித்தான் கூற வேண்டும் அப்படின்னு சொன்னார். தனது தவறை உணர்ந்த பரிசோதகர் பெட்டியை விட்டு வெளியேறினார். அப்படி சுவாமிஜி இந்தியர்களுக்கு தங்களது தாய்நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை மதிக்க வேண்டும் என்பதை போதித்தார். ஒரு சமயம் சரித்திர புகழ்பெற்ற சர்வ சமய பேரவையில் சுவாமிஜியின் பற்றிய கருத்துக்கள் என்ன என்பது பற்றி டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கருத்தினை காண்போம். சர்வ சமய பேரவையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுள் ஒதுக்கப்பட்ட அறை ஒன்றில் தான் சுவாமிஜி சந்தித்த போது அவரை பற்றி என்னுள் எழுந்த எண்ணம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ண உடையில் கவர்ந்திழுக்கும் நெடி உயர்ந்த உருவம், இந்தியாவின் விடிவெள்ளி, சிகாகோ நகரின் பரபரப்பான சூழ்நிலையில் கிடைத்த சிங்கத்தை போன்ற ஒற்ற தோற்றம், ஊடுருவும் கண்கள், புன்னகைக்கும் உதடுகள், வேகமாக திடும் பிரவேச நடை, வேகமாக நடப்பாராம் பிரவேச நடை. இதுவே சுவாமி விவேகானந்தர் அதை துறவி என்று அழைத்தார்கள். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அவர் ஒரு வீரத்துறவி. இதுவே அவரை பற்றி என் முதல் கணிப்பு. துறவி என்பதை விட அவர் ஒரு போர் வீரர் என்றே எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆணவ மிக பழமையான மதத்தின் பிரதிநிதி விளங்கினார் அவர் இந்தியாவின் செய்தியினை தன் பெருமைகளை போற்றி பேசினார். தான் தோன்றிய மண்ணின் மகத்தான பெருமையை பறைசாற்றினார். குறிக்கோளுடைய துணிச்சலான ஆண்மகனான பலம் வாய்ந்தவராக, ஆண்களின் நடுவில் ஆண்மை பொருந்தியவராக தன்னை நிலைநாட்டி கொண்டார். சிகாகோ சர்வ மகாசபையில் விவேகானந்தர் வெற்றி பெற்ற வரலாறு காணாதது ஆகியது. அது வரலாறு வெற்றி காணாதது ஆகியதான். அது சர்வ இதற்காகவே கூட்டப்படுகிறது, இப்பவும் கூட்டப்படுகிறது தான். என் மனம் அப்படித்தான் சொல்கிறது. இது நிரூபிக்கப்படுவதை நீ எதிர்காலத்தில் காண்பா என்னும் சொல்லிட்டு போயிட்டார். அமெரிக்காவுக்கு புறப்படுமுன் கூறியிருந்தார். அது அன்று நிரூபிக்கப்பட்டது. அன்று அறைக்கு போய் திரும்பிய விவேகானந்தர் இரவில் படுக்கையில் படுத்தார். அவர் கண்களில் எழுந்ததெல்லாம் இந்தியா தான். அவரது இதயம் துடித்ததெல்லாம் இந்தியாவின் ஏழைகளுக்காக, வறுமையிலும் துயரங்களிலும் வாடுகின்ற சகோதர இந்தியர்களுக்காக. அவர் படுகின்ற துன்பம் ஒரு பக்கம், அமெரிக்காவில் செல்வ செழிப்பு ஒரு பக்கம், மறுபக்கம் கோடீஸ்வரராக இருக்காங்க அங்கே உள்ளவர். இரண்டையும் ஒப்பிட்ட விவேகானந்தர் கண்ணீரால் நனைந்தன. கண்கள் மட்டுமல்ல, தலையணையும் நனைந்தது. அம்மா ஆதிபராசக்தி, இந்த பெயரும் புகழும் எனக்கு எதிர்ப்பு. என் தாய் நாடு வறுமையில் வாடும்போது இந்த ஆரவாரங்களை வைத்து நான் என்ன செய்வது? இந்தியாவின் பாமர மக்களை எப்படி கைதூக்கி விடுவது? நான் எப்படி அவர்களுக்கு உதவ முடியும்? அம்மா வழிகாட்டு என்று அவர் மனத்திலிருந்து பிரார்த்தனை எழுந்தது. இந்தியாவை அவர் நேசித்தார். மற்றொரு நிகழ்ச்சியும் காண்போம். மேலை நாடுகளில் அவர் வேலூர் மடத்திற்கு திரும்பி வந்த பிறகு அது நடந்தது. ஒரு நாள் இரவு விவேகானந்தர் வேலூர் போன வழி திரும்பி வந்தார். ஒருக்கா வந்துட்டு ரெண்டாவதும் போனார். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போக முடியல. அவரால் முடிஞ்சது அவருக்கு வருவது. விவேகானந்தர் ஏன்னா அப்போ அவர் இறந்தும் இவரும் ஒரு 12 வருஷத்துக்குள்ள இவர் இறந்துட்டாரு. இவர் ஓகே சொல்கிறேன். மேடைக்கரையில் அவரது கம்பீரமும் நிமிர்ந்த நன்னடையும் அவரது தாய்நாட்டின் பெருமையை, தன் இனத்தின் பெருமையை பரிசாற்றியது.
மிக பழமையான மதத்தின் பிரதிநிதியாக அவர் விளங்கினார். பழமையான ஆணவமிக்க மேலை நாட்டு பிரதிநிதிகளின் முன் தலை நிமிர்ந்து நிற்கும் தன் மகனை பிரதிநிதியாக அனுப்பியதில் இந்தியா வெட்கத்தை தான் அடைய வேண்டும். அவர் இந்தியாவின் செய்தியினை அதன் பெருமையினை போற்றி பேசினார். தான் தோன்றிய மண்ணின் மகத்தான பெருமைகளை பறைசாற்றினார். குறிக்கோளுடைய துணிச்சலான ஆண்மகனான பலம் வாய்ந்தவராக, ஆண்களின் நடுவில் ஆண்மை பொருந்தியவராக தன்னை நிலைநாட்டி கொண்டார். சிகாகோ சர்வ மகாசபையில் விவேகானந்தர் பெற்ற வெற்றி வரலாறு காணாதது ஆகியது. சர்வ மத மகாசபை இங்கே எதற்காகவே கூட்டப்படுகிறது, இது நிரூபிக்கப்படுவதை நீ எதிர்காலத்தில் நீ காண்பாய் அப்படின்னு சொன்னார். நான் விளையாட்டா கூட நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னார். அந்த அறைக்கு திரும்பிய விவேகானந்தர் இரவில் படுக்கையில் படுத்திருந்தார். அவர் கண்களில் எழுந்ததெல்லாம் இந்தியா தான். அவரது இதயம் துடித்ததெல்லாம் இந்தியாவின் ஏழைகளுக்காக, வறுமையிலும் துயரங்களிலும் வாடுகின்ற சகோதர சகோதரிகளுக்காகத்தான். இங்கே அமெரிக்காவின் செல்வ செழிப்பு பக்கம் மறுபக்கம் இரண்டையும் ஒப்படையில் அவருக்கு கண்ணீர் தான் வந்தது. எதற்கு என் தாய் நாடு வறுமையில் வாடும் பொழுது இந்த ஆரவாரங்களை நான் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? இந்தியாவின் பாமர மக்களை கைதூக்கி விடுவது யார்? நான் எப்படி அவர்களுக்கு உதவ முடியும்? அம்மா வழிகாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தார். மற்றொரு நிகழ்ச்சியையும் பார்ப்போம். மேலை நாடுகளில் அவர் வேலூர் மடத்திற்கு திரும்பி வந்த பிறகு ஒரு நாள் இரவு மறுபடியும் கல்கட்டா வந்துட்டார். அப்போ அங்கேருந்து திரும்பி வந்துட்டார். வந்து அது நடுவில் இருக்குது. அதெல்லாம் அந்த பாட்டுங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவோம் கொஞ்சம், அவ்வளோதான். அணுகுரல் கேட்டு அது அப்போது நள்ளிரவில் விவேகானந்தரின் அறையில் யாரோ அழுத குரல் கேட்டது. இன்னும் எழுந்து ஓடி வந்து அறைக்கு சென்றால் அங்கே பார்த்தா விவேகானந்தரின் அறையில் யாரோ விம்மி அழுகும் குரல் கேட்டது. கத்தி கத்தி அழுதாங்க. அங்கே பார்த்தால் அழுது கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, விவேகானந்தர் தான். விஞ்ஞானந்தர் சென்றதையும் அவர் கவனிக்கலை. விஞ்ஞானந்தருங்கிறது ஒருத்தர் பேர், ஞானானந்தர் மாதிரி விஞ்ஞானந்தர் அவர் பேர். சிறிது நேரத்துக்கு பிறகு விஞ்ஞானந்தர், சுவாமிஜி உங்களுக்கு உடல்நலம் சரியில்லையா என்று கேட்டார். அதற்கு விவேகானந்தர், ஓ நான் என்ன சொல்வேனப்பா, எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்ன செய்வேன்? என் நாடு துன்பப்படும் போது நான் எப்படி தூங்க முடியும்? விரைவில் ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று ராமகிருஷ்ணரிடம் அழுதவரை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னார். இந்திய மக்கள், அதன் வரலாறு, கட்டிடம், மண், நதி, மலை, இவைகள் மக்களின் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், ஆன்மீகம், சாஸ்திரங்கள் என்று அனைத்தையும் நேசித்தார். அவர் எதையுமே உடலை என்று எழுதுகிறார். அவர் மேலை நாட்டு சிஷியாகிய சிஸ்டர் கிறிஸ்டைன்கிறவர் எழுதுகிறார். எல்லாரும் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. விவேகானந்தர் லண்டனில் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி இது. அவர் லண்டனில் முதல்ல போயிருந்தப்போ இதே தான் இப்போ வந்திருக்கார். அவர்களுக்கு லண்டனில் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறாங்க. பலரும் பாராட்டினாலும் விவேகானந்தர் லண்டனில் இருந்து வரும்போது நடந்த நிகழ்ச்சி. பலரும் பாராட்டினாலும் குறுகிய மனப்பான்மை கொண்ட சிலரால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலருக்கெல்லாம் யார் போ அப்படிங்கிறாங்களா. எனவே சில வேளைகளில் அவர் சொற்பொழிவுகளுக்கு ஏதாவது இடைஞ்சல்களை தான் உண்டாக்குனாங்க நிறையா பேர். இவன் என்னடா இந்துன்னு வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறான், இந்த கிறிஸ்டின் மதமெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு பின் மரணாகாத கேள்விகளையும் கேட்பார்கள். ஒரு நாள் விவேகானந்தர் புத்தரை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். புத்தரின் தியாகமும் அமைதியும் சமாதானமும் எங்கும் நிலவுவதற்காக அவரது செய்தி போன்றவற்றை விளக்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு ஆங்கிலேயன் எழுந்து, நீங்கள் சொல்வது சரியல்ல. சர் மானியர் வில்லியம்ஸ் எழுதிய நூலில் புத்தர் ஒரு சுயநலவாதி, செல்ஃபி சொல்லவர்னு சொல்கிறாங்க, கொடியவர், மோசமானவர், மனைவியையும் மகனையும் கைவிட்ட துரோகி, நாத்திகர் என்றெல்லாம் கூறப்படுகிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார் 10 வயசுலே. அந்த குழந்தைக்கு சின்ன பையனாக இருக்குது. சமுதாயத்துக்கான சில சட்டத்திட்டங்களை தவிர அப்படி பெரிதாக அவர் என்னதான் சொல்லிவிட்டார். சமுதாயத்துக்குரிய சட்டத்திட்டங்களை அவர் கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டார் வேண்டான்னு. இதை விட அவர் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாரா என்ன ஒன்றல். அவருடைய கொள்கைகளை ஒரு மதம் என்று சொல்வதே தவறு என்று உரத்த குறையில் கூறினார். விவேகானந்தர் அவன் கூறியதை பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து புத்தரின் அன்பு, தானசீலம் போன்ற பண்புகளை ஆழ்ந்த உணர்ச்சியுடன் எடுத்து கூறினார். இன்று அவரை போன்ற மகான்கள் இந்தியாவில் உள்ளனர் என்று சுட்டி காட்டினார். அப்போது மீண்டும் அந்த வெள்ளைக்காரன், நீங்கள் தவறான கருத்துக்களை கூறுகிறீர்கள். மகான்கள் என்று நீங்கள் கூறுகிற அத்தனை பேரும் திருடர்கள், வெறும் திருடர்கள். இத்தகையோர் வரும்போது நான் போலீஸின் உதவியுடன் அவர்களை கண்காணிக்கிறேன். சில இடங்களில் இருந்து அவர்களை விரட்டவும் செய்கிறேன். திருடர்களுக்கும் ஏமாற்று பேர்வழிகளும் தான் காது உறுத்துகிறார்கள்.
மக்கள் அவர்களை போய் சாதுக்கள் என்று சொல்கிறார்கள் என்ன. இதுவரை எதையும் சிறிதும் பொருட்படுத்தாத பேசிக்கொண்டிருந்த விவேகானந்தர் இந்த கட்டம் வந்தபோது ஒரு ஆங்கிலேயனை நோக்கி திரும்பினார். அவர் திரும்பிய பொழுது அவர் தோற்றமே மாறிவிட்டிருந்தது. அமைதியாக கம்பீரமாக தோற்றமளித்த அவரை இப்போது பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது. கோப கண்களுடன் அந்த வெள்ளையரை பார்த்தபடி சுமார் 35 நிமிடங்கள் ஆங்கிலேயர்களின் வரலாற்றையும் அவர்கள் செய்துள்ள கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் அடுக்கினார். 5ஆம் நூற்றாண்டில் மத்தியில் ஹெங்கிஸ்ட் என்ற ஹோர்சாவின் காலத்திலிருந்து அன்று வரை அப்போ நடந்தது வரை அவர்கள் நாடு நாடாக சென்று மக்கள் அடிமைப்படுத்தியது, கொள்ளையடித்தது, அங்கெல்லாம் விளைத்த பயங்கர விளைவுகளை நாகச் செயல்களையும் நரகச் செயல்களையும் தகுந்த மேற்கோளுடன் அடுக்கிக் கொண்டே போனார். உடனே சொல்ல ஆரம்பித்தார். அனைவரும் திருப்புடன் விவேகானந்தரை பார்த்து கொண்டிருந்தனர். அவரது ஆங்கில புலமையை சொல்வதா, வரலாற்றில் அவருக்கு இந்த அறிவை சொல்வதா, வரலாற்றை எடுத்து கூறுகின்ற திறமையை சொல்வதா, ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் போல் அனைவரும் அமர்ந்திருந்தனர். விவேகானந்தரின் நேரடி தாக்கத்தினால் அந்த ஆங்கிலேயனை நிலைகுலைய செய்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். உடனே அழத் தொடங்கினான். கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்தபடி எங்கி அழுதான். அதன் பிறகு விவேகானந்தர் அவனது பக்தியிலிருந்து பார்வையை திருப்பி கூட்டத்தினரை பார்த்தார். அவரது தோற்றமும் குரலும் மாறியது. சாந்தமும் கம்பீரமும் அவரை ஆட்கொண்டது. ஆழ்ந்த குரல், இனி நாம் பிரத்யாகாரம் மற்றும் தாரணை பற்றி பார்ப்போம் என்று தாம் விட்ட இடத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். அத்தனையும் சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு முறை விவேகானந்தர் இறையன்பூதி, உனக்கு டைம் வருதே தெரியாமல் கேட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு முறை விவேகானந்தர் இறையனுபூதி பற்றி பேசினார். இறைவனிடம் நேரடி அனுபவம் பெற்ற ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதில்லை, பதற்றப்படுவதில்லை என்று அவர் பேசினார். இனி கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் சில இளைஞர்களும் இருந்தார்கள். இவர்கள் நன்றாக படித்தவர்கள், ஆனால் மனம் போனபடி வாழ்பவர்கள், இஷ்டப்படி வாழ்வாங்க. விவேகானந்தர் பேசியதை அவர்கள் சோதிக்க துணிந்தார்கள். அவரை ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்தார்கள். விவேகானந்தர் சென்றார். ஆரம்பத்திலிருந்து அவர் சோதிப்பது போலவே அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு மரப்பட்டியை கவிழ்த்து கொண்டு, இதுதான் மேடை, இதில் நின்று தான் பேச வேண்டும் என்றார்கள். விவேகானந்தர் எந்த மறுப்பும் கூறாமல் அதை ஏற்றுக்கொண்டார். பேசத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் பேச்சின் பொருளில் கரைந்தவராக சூழ்நிலையே மறந்து போனார். கொடியிலே நின்று மறந்து போச்சு. திடீரென்று சுற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன. காதை பிளவும் ஓசை எழுந்தது. சில குண்டுகள் விவேகானந்தர் காதின் அருகேயும் பாய்ந்து சென்றன. எங்கும் பதட்டமும் கூக்குரலும் எழுந்தது. ஆனால் விவேகானந்தரிடம் எந்த சலனமும் இல்லை. அவர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவரே இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் பாதிக்கப்படவார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சோதித்தவர்கள் தோற்றார்கள். எதுவுமே நடக்காத போல் உரிய நேரத்தில் சொற்பொழிவை முடித்தார். அவரிடம் வந்து, உண்மைதான் சுவாமிஜி, நீங்கள் அப்பழுக்கற்றவர், போதிப்பதையே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று கூறி அழாத குறையாக மன்னிப்பு கேட்டார்கள். அமெரிக்காவில் கருப்பின் மக்களாகிய நீக்ரோக்களை விவேகானந்தர் தங்களில் ஒருவராக கொண்டு மாற்றிக்கிட்டாங்க. இவரும் நம்மளை பாரு நீக்கிறோன்னு. அவரது வெற்றிகளை தங்கள் வெற்றியாக கொண்டாடினர். அவர்கள் கற்பர்கள்லாம். ஓர் ஊரில் விவேகானந்தர் வழக்கம் போல் மிகவும் விமரிசையாக வரவேற்கப்பட்டார். அப்போது கருப்பின் போர்ட்டர் ஒருவர் அவரை அணுகி, எங்களில் ஒருவர் இவ்வளவு புகழ் பெறுவது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கிறது என்றார். அவருடன் கைகுலுக்க விரும்பினார். விவேகானந்தர் கைகளை நீட்டி அவரை ஆதரவுடன் வரவேற்று, நன்றி சகோதரா, நன்றி என்றார். விவேகானந்தர் ஒரு நீக்ரோ என்ற பலரும் நினைத்தனர். நீக்ரோ தான் அப்படித்தான் இருக்கிறாருக்கா மாநரமா அப்படின்னு. அன்றைய அமெரிக்காவில் நீக்ரோக்கள் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருந்தனர். தீண்டத்தகாதவர்களாக இருந்தனர். விவேகானந்தரை நீக்ரோ என்று கருதி பல ஹோட்டல்களில் அவருக்கு உணவு தரக்கூட மறுத்தனர். பல இடங்களில் அவர் அவமதிக்கப்பட்டார். சுவாமிஜி ஒருத்தர் சொல்கிறாரு, சுவாமிஜி நீங்களும் நீக்ரோ அல்ல என்பதை அவர்களுக்கு ஏன் நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கலாமே என்று கூறினார். உடனே விவேகானந்தர், என்ன, ஒருவனை மட்டம் தட்டி நான் உயர்வதா? அதற்காக நான் பூமிக்கு வரவில்லை என்று கூறிவிட்டார். எப்படி எல்லாம் பேசுகிறாரு பாரு. அதுதான் இது நிச்சயமாக கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. விவேகானந்தரை சந்தித்து தங்கள் வாழ்க்கை பொருள் நிறைந்ததாக உணர்ந்தவர்களாக ஒரு எம்மா கால்வே, அவர் அப்போது புகழின் உச்சியில் இருந்த ஒரு ஓபரா பாடகி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் அங்கும் இங்கிலாந்திலும் மிக பிரபலமான பாடகி. அந்த பொம்பளை 60, 61, 62 தான்.
புகழின் உச்சியில் இருப்பவர்களின் வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருப்பது பொதுவான உண்மை. எப்போவுமே இங்கேயும் விதிவிலக்கு இல்லை. அனைத்து சோகங்களையும் அடக்கி கொண்டு நான் பிறருக்காக பாடுகிறேன் என்று ஒருமுறை அவர் கூறியதும் உண்டு. அத்தனை துன்பங்களிலும் துயரங்களிலும் அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவரது ஒரே மகள். ஆனால் விதியின் கோர கைகள் விளையாட ஆரம்பித்து விட்டது. திடீரென்று தீக்கிரையானால் அந்த பொன்னாள் யார்? ஆனால் விதியின் கோர கைகள் அந்த சிறுமி ஒரே மேடையில் கால்வே பாடிக்கொண்டிருந்த போது இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கேயே மூர்ச்சையானார். அதன் பிறகு அவருக்கு வாழ்க்கையில் பிடிப்பு எதுவும் இல்லாமல் போயிற்று. பல முறை தற்கொலைக்கு முயன்றார். கடைசியாக ஒரு நாள் அருகில் இருந்த ஏரி ஒன்றில் உயிரை விடுவதென்று தீர்மானித்தார். ஏதோ ஒரு வசியத்திற்கு ஆட்பட்டவர் போல் அவரது கால்கள் தோழி ஒருவரின் வீட்டிற்கு அவரை இழுத்து சென்றன. நீங்கள் வா அப்படின்னு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இவ்வாறு ஒரு முறை அல்ல, பல முறை நிகழ்ந்தது. ஏரியை நோக்கி புறப்பட்டுவார். ஆனால் தோழியின் வீட்டை அடைவார். ஆச்சரியம் அதுவல்ல, அந்த தோழியின் வீட்டில்தான் விவேகானந்தர் தங்கியிருந்தார். அதுதான் ஆச்சரியத்துக்குரியது. இவ்வாறு விவேகானந்தரின் திரு சந்ததியில் வந்து சேர்ந்தார் எம்மா கால்வேங்கிறவர். அவர் பெரிய ஆளாற்று. அவர் சுவாமிஜி பேசுமுன் நீ பேசக்கூடாது என்று அவரிடம் கூறியிருந்தார்கள். அவர் அறைக்குள் நுழைந்த போது விவேகானந்தர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். ஆரஞ்சு வண்ணோடை பார்வை தரையை நோக்கி. ஒரு சில நாடிகள் கழிந்தன. திடீரென்று அவர் தலையை தொட்டாமலே பேச ஆரம்பித்தார். விவேகானந்தர், என் மகளே, என்ன குழப்பமான சூழ்நிலையில் உள்ளார். அமைதியாக இரு. அது மிகவும் இன்றியமையாதது. அதனால் அமைதியாக இருமா அப்படிங்கிறார். கால்வையின் பெயரை கூட அறியாத விவேகானந்தர் இதை சொல்லிவிட்டு அவரை பற்றியும் அவரது பிரச்சனை பற்றியும் கவலைகளை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். கால்வையின் நெருங்கிய நண்பர்கள் கூட தெரியாதவை அவை. இவர்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் சொல்லிடுறா கால்வே. இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி யாராவது உங்களிடம் முன்பே சொன்னார்களா அப்படின்னு கேட்டார். இல்லைம்மா அப்படிங்கிறார். அன்பையும்